செய்திகளுக்கு வரவேற்கிறோம். புதியவர்களின் முயற்சியோட வித்தியாசமான பெயரோட ஒரு படம் உருவாகி இருக்கு. அப்படி என்ன வித்தியாசமான பேர்னு கேக்குறீங்களா? படத்தோட பேரு பச்சை என்கிற காத்து. இந்த படத்துல இயக்குனர், இசையமைப்பாளர், கதாநாயகன் இப்படி கிட்டத்தட்ட அனைத்து துறையிலேயும் மற்ற கதாபாத்திரங்களும் புதுமுகங்கள் தான். சரி, இவங்க எல்லாரும் சேர்ந்து என்னதான் சொல்ல போறாங்க? அத இயக்குனர்கிட்ட கேக்குறதுக்கு முன்னாடி படத்தோட ட்ரெய்லரை பார்ப்போம். நீ வழிகாட்டினே அரசியல் ஆசான் அல்ல ஏசு முருகன் அம்பட்டுமே நீதானே. இந்த தாயனை எப்ப தூக்கி இருப்பேன்? I love you. ஏதோ மனிதன் வாழ்க்கையில் ஜாலியாக இருக்க வேண்டும். அதைத்தானே நான் தினந்தோறும் செய்து கொண்டிருக்கிறேன். நைட்டுக்குள்ள அவன் ஜோலி முடிச்சான். கட்சியில தானே இடம் கேட்டேன், கவர்மெண்ட் போஸ்டிங்கானே கேட்டேன். இந்த படம் ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையா கொண்டதாம். அதோட படத்தின் பேருக்கு கூட ஒரு விளக்கம் வச்சிருக்கார் இயக்குனர் கீரா. அது என்னன்னு கேட்போம். அரசியல்ல அடிநாதமா எடுத்துக்கிட்டு இந்த சமூகத்துல உயர்ந்து வரணும்னு நினைக்கிற ஒரு இளைஞனை பத்தின ஒரு கதை. இது ஒரு உண்மை சம்பவம். மணப்பாறை பகுதியில் நடந்த ஒரு கதையை நாங்கள் அப்படியே அதோட வாழ்வு கொஞ்சம் கூட எல்லை மீறாமல், சினிமாத்தனம் இல்லாமல் அதோட யதார்த்தத்தோடு இந்த படத்தை எடுத்திருக்கோம். பச்சை என்கிற காத்துங்கிறது, பச்சைங்கிறது அந்த கதை பாத்திரத்தினுடைய பேர். காத்துங்கிறது ஒரு மனிதன் வாழும்போது மென்மையாக, வேகமாக, கோபமாக, இப்படி அவனுடைய பல குணங்களை பிரதிபலிக்கிறதுக்காக காத்துக்கு எல்லா அடைமொழியும் உண்டு. அப்படிங்கிறனால அந்த பெயரை நாங்கள் பயன்படுத்தியிருக்கோம். அரசியலை மையமாக வச்சு பல படங்கள் வந்திருக்கு. இந்த படம் மூலமா புதுசா என்ன சொல்ல போறாங்க? இயக்குனர்கிட்டே கேட்போமா? ஒரு சாதாரணமாக ஊரில் இருக்க தொண்டர்கள், கடைசி நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்கள், அவங்க எல்லாம் அரசியலுக்குள்ளே வந்தால் பொருளாதாரத்தை நோக்கி வராங்களா, இல்லை அரசியலில் பாப்புலர் ஆகலாம்னு நினைக்கிறாங்களா, இப்படியான பல சித்தாந்தங்களோட பல சிந்தனைகளோட வர எந்தவித அடிப்படையும் இல்லாத இளைஞர்கள் என்ன ஆகிறாங்க அப்படிங்கிற ஒரு கதையை காதலோட அந்த பச்சைங்கிற கதாபாத்திரத்தோட உண்மை தன்மையோட அப்படியே சொல்ல முயற்சி செய்யறதான் இது. சரி, படத்துல நடிச்சவங்களை பத்தி இயக்குனர் முக்கியமா ஏதோ சொல்லணுமா? அது என்னன்னு கேளுங்க. எல்லா படங்களுக்கும் கதாபாத்திரங்கள் தேர்வு பண்ணிட்டு இங்க சென்னையில இருக்கக்கூடிய நடிகர்களே தேடிட்டு இருப்பாங்க. நடிகர்களோட முகங்கள் சாயல்கள் தேடுவாங்க. நாங்க அப்படி எதுவுமே செய்யல. இந்த கதாபாத்திரம் கதை நடந்த பகுதிகள் இருந்த ஊர்ல இருந்த மனிதர்கள் ஒவ்வொருத்தரையும் பார்த்து அந்த கதாபாத்திரத்தை திரும்ப பொருத்தமாக இருக்கானான்னு தேடி தேடி பிடிச்சி இது பண்ணோம். இந்த படத்தோட கதைநாயகன் கூட இந்த கதாபாத்திரத்துக்கு பொருந்துவாருன்னு தெரிஞ்சது அப்புறம் தான் அதை பயன்படுத்தணும். எப்படின்னா, அவர் ஒரு உதவி இயக்குனர், சினிமாவில் உதவி இயக்குனராக வேலை செஞ்சுருந்தவர் இந்த கதாபாத்திரத்தை பொருந்துவார் அப்படின்னு தெரிஞ்சது அப்புறம் அவர் நாங்கள் பயன்படுத்தணும். அரசியல் படமா இருந்தாலும் இதுல காதலும் இருக்கான். அப்ப பாடல்களுக்கும் நிறையவே ஸ்கோப் உண்டு. பாடல்கள் எப்படின்னு இசையமைப்பாளர் அரிபாபு கிட்ட கேட்போம். படத்துல 6 பாட்டுங்க. அதுல முக்கியமா சொல்லணும்னா, அதை பாட்டுன்னு சொல்றது அது ஒப்பாரி. அது ஆடியோல போடணுமா அப்படின்னு நான் கேட்டேன் டைரக்டர் செட்ட. ஆனா அவர் சொன்னார் கண்டிப்பா போடலாம். நான் சொன்னேன் ஒப்பாரி போடலாமா சார்? கண்டிப்பா போடலாம், அது ஒரு இசைதான் அப்படின்னு. அதை வியூல படத்துல ஓப்பனிங்ல பார்க்கும்போது அப்படி ஒரு சந்தோஷம். சரி, இது கூட இசை தான் அப்படின்னு ஒரு மியூசிக் டைரக்டருக்கு எனக்கே புரிய வச்சது இந்த படம் தான் எனக்கு. ஸோ அதில் ஒரு ஒப்பாரி இருக்கும், ஒரு நேட்டிவிட்டியான அண்ணாமரசாமி பாட்டு இருக்கு, ஒரு திருவிழா சாங்கு, ஒரு மாண்டேஜ் சாங்கு, அது மாதிரி எல்லா கதைக்கு ஒட்டியான ஒரு பாட்டுங்க தான். அனலாயோடும் முள்வேலிக்குள் முகமிழந்த என் நாயுளும் கழிகிறதே நீ
விழ விழ எழுவோம். தீயே தீயே என்னை தீண்டி விட்டு போனாய். பலியே பலியே என்னை கொன்று விட்டு போயேன். இப்ப கதையோட